நாம யாரு, நம்ம தகுதி என்ன அப்படிங்கிற நினைப்பு எப்பவும் நமக்கு இருக்கணும். தகுதிக்கு மீறிய நினைப்பு தான் பல சமயங்கள்ல நம்மளை சிக்கல்ல கொண்டு போய் விட்டுடுது. ஒரு பூனை இருந்துதான், அது தன்னை ஒரு பூனைன்னு தானே நினைக்கணும். அப்படி நினைக்கல, தன்னை ஒரு புலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது. தன்னை பத்தின தகுதிக்கு மீறிய நினைப்போடு அந்த பூனை அப்படியே நடந்து போயிட்டு இருந்ததான். அப்போ வழியில ஒரு பெரிய யானை அது அமைதியா நின்றுகிட்டு இருந்தது. இந்த யானை ரொம்ப பொறுமையா நின்றுகிட்டு இருக்கிறது இந்த பூனைக்கு ஒரு மாதிரியா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பொறுமையா ஒருத்தர் இருந்தா அவங்க கிட்ட போய் ஏதாவது வாலாட்டி பார்க்கலாம்னு ஒரு ஆசை வருது இல்ல, அது மாதிரி பொறுமையா நின்றுகிட்டு இருக்கிறது பூனைக்கு அதுகிட்ட போய் கொஞ்சம் வாலாட்டி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை. உலக இயல்பு தானே அது. இந்த பூனை ரொம்ப நல்ல புள்ள மாதிரி அந்த யானை இருக்கிற பக்கமா போகுது. அந்த யானையை சுத்தி சுத்தி வருது, உத்து பாக்குது, வாய் துருதுருக்குது, வம்பு வளர்க்க ஆரம்பிக்குது. அந்த யானை கிட்ட போய் என்ன கேட்குது தெரியுமா? எல்லாருக்கும் ஒரு பக்கம்தான் வால் இருக்கும், ஆனா உனக்கு என்ன இப்படி ரெண்டு பக்கமும் வால் இருக்கிறது மாதிரி இருக்கே அப்படிங்குது. இது வேண்டாத வேலை தானே. இருந்தாலும் அந்த யானை பொறுமையா பதில் சொல்லுது. அப்படி இல்லை, பின்னாடி இருக்கிறது தான் வால், முன்னாடி இருக்கிறது தும்பிக்கை அப்படிங்குது. அதோட விட்டுற வேண்டியது தானே, விடலை இந்த பூனை. அது சரி, தும்பிக்கை ஏன் அப்படி உருண்டையா பெரிய தூணு மாதிரி இருக்குது, அது என்னத்துக்கு அப்படிங்குது. இதுக்கும் அந்த யானை பொறுமையா பதில் சொல்லுது. ஓ, அதை கேட்குறியா? ஊற்றுல தண்ணி இருக்கும்ல, அதை உறிஞ்சி குடிக்கிறதுக்காக அப்படி இருக்குது அது அப்படின்னுது. சரி, எல்லாருக்கும் பல்லு வாய்க்குள்ளதானே இருக்கும், உனக்கு என்ன வெளியிலே இருக்கு, அதுவும் இல்லாம இவ்வளவு பெருசா இவ்வளவு நீளமா இருக்கு அப்படின்னு கேக்குது பூனை. இவ்வளவு கேள்விக்கும் பொறுமையா பதில் சொல்லிட்டே வருது அந்த யானை. பல்லு ஏன் வெளியில நீட்டிட்டு இருக்குன்னு கேக்குது இல்ல, அதுக்கு அது என்ன பதில் சொல்லுதுன்னா, அதுவா ஒரு புலி என்கிட்ட வாலாட்டுதுன்னு வச்சுக்கா, அந்த சமயத்துல அதை தாக்குறதுக்காக இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்டதும் பூனை உழுந்து உழுந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டு தான் அலட்சியமா. ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கு. என்னமோ பாயறது மாதிரி பேசுறிய, மலை எங்கேயாவது பாயறது உண்டா? நீ கருப்பா பெருசா இருக்கிற மலை மாதிரி இருக்கிற, உன்னால எப்படி பாய முடியும், அது முடியாத காரியம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் சிரிக்குது இந்த பூனை. என் உடம்ப பார்த்துட்டு தானே மலைன்னு சொல்ற, நான் பாய வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய எதிரிய பாய வச்சிருவேன் அப்படின்ட்டு. எப்படி பாய வைப்பேன்னு கேட்டதான் பூனை. உன்னை பாய வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி அந்த பூனையை அப்படியே தும்பிக்கையால லேசா தூக்கி வேகமா விட்டெறிஞ்சுதான். எங்கேயோ போய் தூரத்துல பொத்துன்னு விழுந்தது அந்த பூனை. அப்பாடான்னு இடுப்பு பிடிச்சிக்கிட்டே எழுந்திரிச்சு நின்று பாக்குது. தூரத்துல அந்த யானை இன்னமும் பொறுமையா ஆனா கம்பீரமா நின்றுகிட்டு இருக்குது. இப்பதான் அந்த பூனைக்கு ஞானோதயம் பிறகுதான். யானை பாய வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு நீளமா தும்பிக்கை இருக்குது அப்படிங்கறத அது புரிஞ்சுக்கிட்டு தான். வலியாரிடம் வாயாடக்கூடாது அப்படிங்கிற பாடத்தை இந்த பூனை கத்துக்கிட்டது. இந்த காட்சி பாவேந்தர் பாரதிதாசன் கைவண்ணத்துல ஒரு கவிதையா உருவெடுத்து வருது. பாவேந்தர் எழுதின கவிதை என்ன தெரியுமா? இரண்டு பக்கமும் வாலா என்றது பூனை, எதிரிலே தும்பிக்கை என்றது யானை, உருண்ட துதிக்க ஏனோ என்றது பூனை, ஊற்று நீரை உறிஞ்ச என்றது யானை, திரண்டு நீண்ட பல் ஏன் என்றது பூனை, சீரும் புலியை தாக்க என்றது யானை, இருண்ட மலை பாயாதென்றது பூனை, எடுத்தெறிந்தது பூனையை போய் யானை. இந்த கவிதையில ஒரு பாடமும் இருக்கு, படமும் இருக்கு. அதாவது இதை படிக்கவும் முடியுது, பார்க்கவும் முடியுது. வலியார்கிட்ட வாயாடக்கூடாதுங்கிற சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் தேவையான கருத்தை இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க முடியுது. ஒருத்தன் அப்படிதான் ஆத்தங்கரையில பொறுமையா உட்காந்துக்கிட்டு இருந்த இன்னொருத்தனை போய் தலையில கூட்டினான். அவன் பார்த்தான், உடனே ₹1 எடுத்து இவன் கையில கொடுத்தான். இவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் சொன்னான், இந்த ஊர்ல இப்படி ஒரு வழக்கம், யாரை கூட்டினாலும் ஒரு கூட்டுக்கு ₹1 வீதமா கொடுத்துடுறது பழக்கம் அப்படின்னு பொறுமையா சொல்லியிருக்கிறான். இவனுக்கு ரொம்ப ஆசை உண்டாயிட்டுது. உடனே ஊருக்குள்ள ஓடினான். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி ஓடி வந்தான். அந்த முதல் ஆசாமியை மறுபடியும் பார்த்தான். உங்க பேச்சை கேட்டுட்டு ஊருக்குள்ள போய் ஒரு பெரிய ஆசாமியை பார்த்து அவன் தலையில 10 குட்டு கூட்டினேன், ஆனா அவன் உடனே என்கிட்ட இருந்ததை எடுத்து என் கையிலேயே கொடுத்துட்டான் அப்படின்னா. என்னத்தை பணத்தையான்னு கேட்டிருக்கிறான்.
இல்ல பல்லு அப்படின்னு சொல்லி கையில காட்டினானா. எல்லாமே நாற்காலிக்கு ஆசைப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய பேர் நாற்காலிக்கு ஆசைப்படுறவங்கள நாம் பார்க்குறோம். உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி கிடைச்சிடாதா, அதோட ஒரு கால் உடஞ்சி முக்காலியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரியாக அனுசரித்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு அலையிறவங்க எத்தனை பேர். இந்த காலத்தில் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, அந்த காலத்துலையும் இதே மாதிரி ஆசைகள் சபலங்கள் இருந்திருக்கும் போல இருக்கு. பரமசிவன் வசிஷ்டருக்கு ஒரு விசேஷமான ஆசனத்தை கொடுத்துருந்தாராம். சரி, அப்படி என்ன அதில் விசேஷம்னா, வசிஷ்டர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னு நினச்சி புறப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு முன்னாடியே இந்த ஆசனம் புறப்பட்டுரும். போய் ஒரு வசதியான இடமா பார்த்து இருந்துக்கும். வசிஷ்டர் போவார். அங்கே போனதும் எங்கே உட்காரலாம்ங்கிற இட பிரச்சனையெல்லாம் அவருக்கு ஏற்படுறதில்லை. அதுதான் இவருடைய இருக்கை அங்கே முன்னாடியே போய் காத்துக்கிட்டு இருக்குதே. நேராக போவார், அதில் உட்காந்துக்குவார். மற்ற முனிவர்கள்லாம் இதை பார்த்தாங்க. அவங்களுக்கு பொறாமையாக இருந்துதான். எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. என்ன இது, நாமளும் அவரை மாதிரி தானே இருக்கிறோம், இருந்தாலும் நமக்கும் அது மாதிரி ஒரு ஆசனம் கிடைக்கலையே அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காங்க. சரி, நேராக பரமசிவன்கிட்டே போவோம், இதை பற்றி கேட்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனாங்களாம். பரமசிவனை பார்த்துருக்குறாங்க. ஐயா, நாங்களும் முனிவர்கள் தானே, வசிஷ்டர் பண்ணுறது மாதிரி நாங்களும் உங்களை குறித்து கடும் தவம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவருக்கு மட்டும் ஏன் இந்த விசேஷ சலுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பரமசிவன் சொன்னாராம், முனிவர்களே, உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும்னாராம். என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போய் உங்களை விட உயர்ந்த ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை ஒரு மண்டலத்துக்குள்ளே என்கிட்ட அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னாராம். சரின்னு எல்லாரும் புறப்பட்டுருக்காங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நந்தி தேவனை அழைச்சி வசிஷ்டரை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னாராம். அவர் வந்தார், வணங்கினார். வசிஷ்டரே, இன்னையிலேருந்து ஒரு மண்டலத்துக்குள்ள உங்களை விட தாழ்ந்தவர் ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை என்கிட்ட கூப்பிட்டுட்டு வாங்கன்னு விட்டார். சரின்னு இவரும் புறப்பட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. முனிவர்கள்லாம் திரும்பி வந்தாங்க. பரமசிவன் முன்னாடி நின்னாங்க. ஐயா, எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம், எங்களை விட உயர்ந்தவர்கள் யாருமே கிடைக்கல அப்படின்னாங்களாம். வசிஷ்டரும் சேர்ந்தார். ஐயா, எவ்வளவோ தேடி பார்த்தேன், என்னை விட தாழ்ந்தவர் யாருமே கிடைக்கல அப்படின்னாராம். அவரே தொடர்ந்து சொன்னார், என்னுடைய மனைவி எனக்கு அடங்கினவ தானே, அவளுக்காவது அதிதி பூஜை பண்ணி அழைச்சிட்டு வந்துடலாமான்னு யோசிச்சு பார்த்தேன். என்னோட மனசு அதுக்கும் இடம் கொடுக்கல. ஏன்னா அவளோட பதி விரதத்துக்கு முன்னாடி நாம ஏமாத்திரம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அதனால அந்த எண்ணத்தையும் கைவிட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னாராம். இதை கேட்ட உடனே மற்ற முனிவர்களுக்கு வெக்கமா போச்சு. இந்த உலகத்துல நம்மளை விட மேலானவங்க யாருமே இல்லைன்னு நாம நினைச்சோம். வசிஷ்டரோ தன்னை விட தாழ்வானவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறார். பரமசிவன் ஏன் அந்த ஆசனத்தை அவருக்கு மட்டும் கொடுத்தார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அவங்களுக்கு கிடைச்சிட்டு தான். இந்த காலத்துல நாம எப்படி நினைக்கிறோம்னா, எல்லாரும் நம்மளை விட மட்டமானவங்கன்னு நினைக்கிறோம். அதனால நாம மட்டும் நாற்காலியில் உட்காந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏமாந்து போனவங்க சந்தர்ப்பம் பார்த்து காலை வாரி விட்டுறாங்க, கீழே விழுந்து காலை உடைச்சிக்கிறோம். அதுதான் இன்னைக்கு நடக்கிறது. ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்களாம். என்ன ப்ராப்ளம்னு கேட்டிருக்காரு டாக்டர். எங்க வீட்டுக்காரர் அடிக்கடி நாற்காலியில் உட்காந்து காலை உடைச்சிக்கிறார் அப்படின்னாங்களாம். அப்படின்னா அந்த நாற்காலியில தான் ஏதோ கோளாறு அப்படின்னாராம் டாக்டர். அப்படி இருக்க முடியாது டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்கன்னு கேட்டிருக்காரு அந்த டாக்டர். எங்க வீட்டுல நாற்காலியே கிடையாது டாக்டர், இவரு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு உட்கார்றார், அதுதான் ப்ராப்ளம். அப்பா, மின்சார பல்பு ஃபீஸா போயிட்டுது, வேற ஒண்ணு வாங்கி மாட்டணும் அப்படின்னா பையன். சரி, போய் புதுசா ஒண்ணு வாங்கிட்டு வாடா அப்படின்னு காசு கொடுத்தாரு அப்பா. இவன் ஓடி போய் வாங்கிட்டு வந்தான். அப்பா கிட்ட கொடுத்தான். அவர் மாட்டினார். அதுக்கப்புறம் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். ஏன்பா, இந்த பல்பு ஏன் உடைய மாட்டேங்குது அப்படின்னா. இது என்னடா கேள்வி, நாம கீழே போடல அதனால உடையலன்னார். அப்பாவோட புத்திசாலித்தனா அவ்வளவுதான். ஆனா பையன் கேட்டது அந்த அர்த்தத்துல இல்ல. ஒரு மின்சார பல்பு குமிழின் கண்ணாடி இருக்குல்ல, அதோட கனம் எவ்வளவு இருக்கும், ஒரு 1/2 மில்லிமீட்டர் அவ்வளவுதான் இருக்கும் அந்த கனம். அவ்வளவு மெலிசா இருக்கிற ஒரு கண்ணாடி குமிழ இந்த ஹோல்டர்ல மாற்றம் நம்ம விரலால அழுத்தி பிடிச்சி திருக வேண்டியிருக்கு அந்த சமயத்துல. அப்படி செய்யறப்ப அது உடையறது இல்ல.
நம்ம விரலோட அழுத்தத்தை தாங்கி நிற்கிற அளவுக்கு அதுக்கு பலம் எங்க இருந்து வந்தது? இதுதான் பையன் கேட்ட கேள்வியோட அர்த்தம். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு விஞ்ஞான அறிவு அதிகம், அதனால இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்பாவுக்கு தெரியுதா இல்லையான்னு சோதிக்கிறதுக்காக கூட இப்படி கேட்பாங்க. இந்த மாதிரி சோதனைக்கெல்லாம் இந்த காலத்து அப்பாக்கள் தயாரா இருக்கணும். இல்லைன்னா பையன் அலட்சியமா நினைச்சிருவான். மின்சார பல்பு கண்ணாடி மெலிசா இருந்தாலும் நாம அழுத்தி பிடிக்கிறப்போ அது உடையாம இருக்கிறதுக்கு காரணம் நாம இயற்கையோட ஒரு தத்துவத்தை அதுல பயன்படுத்தி இருக்கிறோம். அது என்ன இயற்கையின் தத்துவம்? அதுதான் முட்டை ஓட்டு தத்துவம். இது இயற்கை உருவாக்கின ஒரு தத்துவம். ஆதி காலத்திலேயே இயற்கை இந்த தத்துவத்தை உருவாக்கி விட்டது. அதாவது பறவைகளோட முட்டை ஓடு எப்படி இருக்கு, அதோட கனம் எவ்வளவு இருக்கும்? மின்சார பல்பு மாதிரி தானே, ரொம்ப மெலிசா தான் இருக்கு. பறவைகள் இனவிருத்திக்காக முட்டை போடணும். அந்த முட்டை எப்படி இருக்கணும்? இயற்கை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தது. முட்டை ஓடு ரொம்ப கனமா தடிமனா இருந்தா உள்ள வளர்ற குஞ்சு அதை உடைச்சிக்கிட்டு வெளியில வர முடியாம போயிடும். அதே நேரத்துல அது ரொம்ப மெலிசா இருந்தா தாய் பறவைகள் அது மேல உட்காந்து அடகாக்குறப்போ உடல் எடை தாங்க முடியாம முட்டைகள் உடைஞ்சு போயிடும். என்ன பண்றது? முட்டை பலமாவும் இருக்கணும், பலம் இல்லாமல் இருக்கணும். குஞ்சு அதை உடைச்சுக்கிட்டு வெளியில வரணும். தாயால அது உடையக்கூடாது. ஒரே நேரத்துல உறுதியாகவும் உறுதி இல்லாமலும் முட்டை ஓடு அமையணும்னா அது எப்படி சாத்தியம்? இது கொஞ்சம் குழப்பமாவும் நமக்கு புரியாத மாதிரி இருக்குது இல்ல. அதனாலதான் இதை தத்துவம் அப்படின்னு சொல்றோம். முட்டை ஓட்டு தத்துவம் இயற்கை கண்டுபிடிச்ச ஒரு அபூர்வமான அமைப்பு. அதுதான் முட்டை வடிவம். இது தாய் பறவை சுலபமா முட்டை போடுறதுக்கு ஏற்ற ஒரு வடிவம். முட்டை சதுர வடிவமா இருந்தா அதை போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டம். அப்புறம் அது மேல செலுத்தப்படுகிற அழுத்தம் நாலா பக்கமும் பரவி விடுது. அதனால அந்த அழுத்தத்துக்கு பலம் குறைஞ்சிருது. குறிப்பிட்ட சிறு பரப்புல அளவுக்கு அதிகமா விசை செலுத்தப்படுறது இல்லை. அதனால முட்டையோட வடிவம் தான் அந்த உறுதிக்கு காரணம். இது எப்பேற்பட்ட தத்துவம்? இதுதான் மின்சார பல்பு செய்யறப்போ நாம காப்பி அடிச்சிருக்கிறோம். பொதுவா வகுப்புல காப்பி அடிச்சாதான் முட்டை போடுறது வழக்கம். நாம முட்டையே காப்பி அடிச்சிருக்கிறோமே, இது எப்பேற்பட்ட காப்பி? ஒரு ஆசிரியர் வகுப்புல பசங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம். கோழி முட்டை இடுமா, முட்டை போடுமா அப்படின்னு கேட்டாராம். ஒரு பையன் எந்திரிச்சு பதில் சொல்லியிருக்கிறான். கோழி முட்டை இடும், முட்டை போடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். இவன் ஏன் போடாதுன்னு கேட்டாராம் ஆசிரியர். போட்டா உடஞ்சிரும் சார் அப்படின்னு பையன். ஒரு பெரிய நினைவு மண்டபம். அதுக்கு முன்னாடி ஒரு அப்பாவும் பிள்ளையும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த வழியா போறவங்க வர்றவங்க எல்லாம் அந்த இடத்துல நின்று அது என்ன மண்டபம் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அப்பாவும் பிள்ளையும் தான் வர்றவங்களுக்கெல்லாம் விவரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு பெரிய மகான் சமாதி ஆயிருக்கார். அவர் சமாதியான இடத்துல இந்த நினைவு மண்டபத்தை கட்டியிருக்கிறோம் அப்படின்னாங்க. ஊரு பூரா இந்த செய்தி பரவிச்சு. நிறைய பேர் அந்த இடத்தை தேடி வர ஆரம்பிச்சாங்க. இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போனா மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது அப்படின்னாங்க. அங்க இருந்த உண்டியல்ல நிறைய காசு போட்டுட்டு போறாங்க. பணம் கிடுகிடுன்னு நிறைய சேர ஆரம்பிச்சுட்டுது. பணம் நிறைய சேர்ந்த உடனே அந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தகராறு வந்துட்டுது. பணம் சேர்ந்தாலே சொத்து தகராறு வரத்தானே செய்யும். அது மாதிரி வந்துட்டுது. பையன் அடிக்கடி நிறைய பணம் கேட்க ஆரம்பிச்சான். அப்பா பார்த்தார், யோசனை பண்ணார், ஒரு முடிவுக்கு வந்தார். ஒரு நாள் பையனை கூப்பிட்டார். இதை பாருப்பா, நமக்குள்ள தகராறு வேணாம். அப்பாவும் பிள்ளையும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. அதனால நமக்குள்ள சமரசமா இதை தீர்த்துக்குவோம், என்ன சொல்ற அப்படின்னார் அப்பா. சரி நான் பையன். உடனே அந்த அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? மகன் கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்தார். தன்கிட்ட இருந்த ஒரு கழுதையையும் கொடுத்தார். இதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். மகன் அந்த கழுதையை இழுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போனான். வழியிலேயே அந்த கழுதை செத்து போச்சு. உடனே என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணான். ஒரு ஐடியா வந்தது. அந்த கழுதைய ஒரு சாலை ஓரமா புதைச்சான். கையில் இருந்த பணத்தை வச்சு அந்த இடத்துல ஒரு கல் மண்டபம் கட்டினான். அந்த வழியா 2 பேர் வந்தாங்க. இது என்ன மண்டபம்னு விசாரிச்சாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய மகான் சமாதி ஆயிருக்கிறார் அப்படின்னா. இந்த செய்தி ஊர் பூரா பரவ ஆரம்பிச்சுட்டுது. நிறைய பேர் வந்து போக ஆரம்பிச்சாங்க. இங்க வந்தா மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது அப்படின்னு வேற சொல்ல ஆரம்பிச்சாங்க. வர வர கூட்டம் அதிகமா வர ஆரம்பிச்சுட்டுது. உண்டியல்ல பணம் நிறைய சேர்ந்துட்டுது. நகையெல்லாம் கூட கழட்டி காணிக்கையா போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பாவை விட மகன் பெரிய ஆளாயிட்டான். இதை கேள்விப்பட்டார் அப்பா. பையனை பார்த்துட்டு வரலாம்னு ஒரு நாள் புறப்பட்டு வந்தார். பையன் ஓஹோன்னு இருக்கிறான். பங்களா, காரு எல்லாம் வந்துட்டுது. எப்படிடா இந்த அளவுக்கு ஆனே அப்படின்னு விசாரிச்சார். அப்பா, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். நீங்க கொடுத்த மூலதனத்தை வச்சுதான் இவ்வளவும் சம்பாதிச்சேன் அப்படின்னு நான் பையன். அது எப்படிறான்னு விசாரிச்சார். அப்பா, நீங்க ஒரு கழுதை குட்டியும் கொஞ்சம் பணமும் என்கிட்ட கொடுத்து அனுப்பி வச்சிங்க. அதை எடுத்துக்கிட்டு வந்தேன். வர்ற வழியில் அந்த கழுதை செத்து போச்சு. உடனே யோசனை பண்ணேன். அந்த கழுதையை இந்த இடத்துல புதைச்சேன். கையில் இருந்த பணத்தை வச்சு மண்டபம் கட்டினேன்.
மகான் ஒருத்தர் சமாதி ஆயிருக்கார் அப்படின்னு வதந்தியை கிளப்பி விட்டேன். ஜனங்கள்லாம் ஏமாந்து போய் காசை கொண்டாந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இப்போதான்டா நீ என் புள்ள அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரான் அந்த அப்பா. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டிருக்கான் பையன். கழுத குட்டியை புதைச்சி மண்டபம் கட்டியிருக்கிற நீ, ஏற்கனவே நம்ம ஊர்ல நாம கட்டியிருக்கிறோமே மண்டபம், அது இந்த கழுதையோட அம்மாவை புதைச்ச இடம். மகான் சமாதி ஆயிருக்காருன்னு நானும் சும்மா கப்சா தான் விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரான் அப்பா. முட்டாள் ஜனங்களை நினைச்சு அந்த 2 பேரும் சத்தம் போட்டு சிரிச்சாங்களாம். மனுஷன் ஏமாத்துறது ரொம்ப சுலபம். என் கூட படிச்ச ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் எல்லாருக்கும் அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அவன் ஒரு ஆபீஸ்லயும் வேலை பார்க்கறான். ஆபீஸ்ல உள்ளவங்கெல்லாம் அவங்ககிட்ட வந்து அருள் வாக்கு கேட்கறது வழக்கம். ஒரு நாள் நான் அவன் முன்னாடி போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அதே ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் அவங்ககிட்ட வந்து, சுவாமி, என் மேஜையில வச்சிருந்த பேனா திடீர்னு காணாம போயிட்டுது, அது திரும்ப கிடைக்குமா எனக்கு அப்படின்னு கேட்டார். இவன் கண்ணை உருட்டி பார்த்துட்டு, அது உனக்கு கிடைக்காது, புதுசா வேற ஒன்று வாங்கிக்கப்போ அப்படின்னா. சரின்னு அவர் போயிட்டார். அவர் போனதுக்கு அப்புறம் நான் மெதுவா இவனை பார்த்து, அது எப்படிடா அது உனக்கு கிடைக்காதுன்னு அவ்வளவு உறுதியா அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். இவன் மெதுவா என் காதுகிட்ட வந்து, அந்த பேனாவை கிளப்புனதே நான் தான் அப்படிங்கிறான். ஒரு ரயில் வேகமா போயிட்டு இருக்கு. அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல கொஞ்ச நேரம் நின்னுது. அப்போ அதுல ஒரு ஆள் ஏறினார். தலையில ஒரு மூட்டையை வச்சிருந்தார். மூட்டையை தலையில சுமந்துக்கிட்டே உள்ள வந்தாரு. மூட்டையை தலையில சுமந்துக்கிட்டே ஒரு இடத்துல உட்கார்ந்தார். ரயில் மறுபடியும் புறப்பட்டது. இவர் தன் தலையில இருந்த மூட்டையை கீழே இறக்கி வைக்கணும்ல, வைக்கல, சுமந்துக்கிட்டே வர்றார். எதிரில் உட்காந்துருந்தவர் கேட்டார், ஏங்க ஏன் இப்படியே உட்காந்துருக்கிறீங்க தலையில மூட்டையை வச்சுக்கிட்டு, மூட்டையை கீழே இறக்கி வைக்கலாமே அப்படின்னார். வேணாங்க, பாவம், தலையில இருக்கிற மூட்டையை இறக்கி ரயிலில் வச்சா ரயிலுக்கு பாரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னார் அவரு. இப்படி ஒரு ஆளை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா ரயிலுங்கிறது அந்த மூட்டையையும் சேர்த்து சுமந்துக்கிட்டு தான் போகுது. அவன் அந்த மூட்டையை தலையில வச்சிருந்தாலும் ஒண்ணுதான், தரையில வச்சிருந்தாலும் ஒண்ணுதான். அதனால ரயிலுக்கு எந்த மாற்றமும் ஏற்பட போறதில்லை. அதே மாதிரி தான் நம்ம மனமும். இதுவும் ஒரு தேவையில்லாத சுமை, அனாவசியமா சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். இத கீழே இறக்கி வச்சுட்டா வாழ்க்கை பிரயாணம் சுகமா இருக்கும். ரயில் பிரயாணம் பண்ற அந்த ஆள் மூட்டையை சுமக்கிறான், வாழ்க்கை பிரயாணம் பண்ற நாம மனசை சுமக்கிறோம். இது ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. மனசை கீழே இறக்கி வச்சுட்டா பாரம் இல்லாமல் வாழலாம், பறவைகள் மாதிரி பறக்கலாம், குழந்தைகள் மாதிரி கள்ளங்கபடம் இல்லாம வாழலாம். இந்த வெளி உலகத்துல நாம நிலை பெற்று இருக்கணும், வேரூன்றி இருக்கணும். அதே சமயம் நம்முடைய உள்வெளியில ஆன்மீக வாழ்க்கையில பாரம் இல்லாம இருக்கணும். அப்போ பறக்கணும், நதியை போல ஓடணும், மிதக்கணும். பயணம் சுகமா இருக்கும், களைப்பு தெரியாது, கவலை தெரியாது. ஒரு சீடன் போதி தர்மரை நாடி வந்தான். குருவே, நீங்கள் என்ன வெறுமையாக இருக்க சொன்னீங்க, நான் இப்ப மறுபடியும் வெறுமையானவன் ஆகிட்டேன், அதனால இப்ப என்ன செய்ய சொல்றீங்க என்ன அப்படின்னு சொல்லி நின்னான். உடனே அந்த குரு பக்கத்தில் இருந்த ஒரு குச்சியை எடுத்து அவன் தலையில அடிச்சு, போய் அந்த வெற்றுத்தன்மையையும் வீசி எறிந்து விட்டு வா அப்படின்னார். நான் இப்போ காலியா இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுங்க, அது உண்மை இல்லை. ஏன்னா இன்னமும் அதுல நான்கிற எண்ணம் இருக்குது. எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கிறது கடினம்தான். ஆனாலும் மனிதன் அதுல உள்ள நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டான்னா, இவ்வளவு தூரம் தூக்கி சுமந்துக்கிட்டு வந்த அந்த மனதின் முட்டாள்தனத்தை அவனே பார்த்துட்டு சிரிப்பான். இதுதான் பெரியவங்க சொல்லியிருக்கிற ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் தலையில ஒரு பெரிய மூங்கில் கூடையோட ரயில்ல உட்கார்ந்தான். கூடை தலையில இருந்தது, கீழே இறக்கி வைக்கல. எதிரில் இருந்தவர் கேட்டார், ஏங்க எதுக்காக அதை அனாவசியமா சுமந்துக்கிட்டே இருக்கீங்க, கீழே இறக்கி வைங்களேன்னார். இல்லைங்க, நான் வீட்டை விட்டு புறப்படும் பொழுதே என் பையன் சொல்லிவிட்டான், கூடைய தலையை விட்டு இறக்கக்கூடாதுன்னு அப்படின்னார். அவன் சின்ன பையன், விவரம் இல்லாம சொல்லியிருப்பான். இப்ப என்ன நேரில் வந்தா பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நீங்க இறக்கி வைங்கன்னார் அவர். அவன் நேரில் பார்த்துக்கிட்டு இல்ல, இருந்தாலும் நான் இந்த கூடையை கீழே இறக்கி வச்சா அது அவனுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னாரு இவர். அது எப்படின்னார் அவர். அவன் தனக்கு டிக்கெட் வாங்க வேணாம்னு சொல்லி இப்ப இந்த கூடைக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னார் இவர். ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். அழகான அரண்மனையில அவர் இருந்தார். அந்த அரண்மனையை விட அழகா ஒரு மாளிகையை அந்த ஊர்லயே வேற ஒருத்தன் கட்டியிருந்தான்.
அப்படி கட்டி முடிச்சதுல அவனுக்கு ரொம்ப பெருமை. எத்தனையோ செல்வந்தர்கள்லாம் வந்து பார்த்துட்டு, இந்த மாளிகையை விலைக்கு கொடுத்துடுறியா, எவ்வளவு விலை சொன்னாலும் சரி நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டாங்க. நான் இதை விற்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டான். அவ்வளவு சிறப்பா கலை அம்சத்தோடு அதை கட்டி முடிச்சிருக்கிறான். அதுவே ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருந்ததுன்னா பார்த்துங்களேன். சுற்றிலும் அழகான பூந்தோட்டம். ஒரு நாள் அவன் எங்கேயோ வெளியூர் போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறான். அப்போ அந்த மாளிகை தீப்பெட்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பதறி போட்டான். விலைக்கு கேட்டவங்க யாராவது இதை செஞ்சிருக்கணும், இல்லைன்னா மன்னரே செய்த சதியோ என்னவோ, இப்படிலாம் அவனுக்கு சந்தேகம். ஒரு மூலையில் உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டான். அந்த சமயத்தில் அவனுடைய மகன் அங்கே ஓடி வந்தான். அப்பா அழாதீங்க, இதை நான் நேற்று ராத்திரியே நம்ம ஊர் மன்னருக்கு வித்துட்டேன். இதை கட்டி முடிக்க நமக்கு எவ்வளவு செலவாச்சோ அதை போல 3 மடங்கு விலைக்கு வித்துட்டேன். கவலைப்படாதீங்க, இதை விட அழகான மாளிகையை நாம புதுசா கட்டிக்கலாம்னா. இதை கேட்டதும் அழுதுகிட்டு இருந்தவன் அழுகையை நிறுத்தினான், சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். இதே இடத்த நான் வந்து மன்னர்கிட்ட இருந்து விலைக்கு வாங்குவேன், இதை விட அழகான மாளிகையை கட்டுவேன் அப்படின்னு சுத்தி நின்ன எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த சமயத்துல அவனோட இளைய மகன் ஓடி வந்தான். அப்பா, அண்ணன் சொன்னதெல்லாம் சரிதான், மன்னர்கிட்ட விலை பேசினதெல்லாம் உண்மைதான், ஆனா வித்தது பேச்சு அளவுல தான். இனிமேதான் பத்திரம் வாங்கணும், எழுதணும், நீங்க கையெழுத்து போடணும், பதிவு பண்ணணும், மன்னர்கிட்ட பணம் வாங்கணும். அதுக்காகத்தான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இப்படி ஆயிட்டுதுன்னா. இப்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தவன் சிரிப்பை நிறுத்தினான். மறுபடியும் குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சுட்டான். இது ஒரு சம்பவம். இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த அழகான மாளிகை தன்னுடையது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு அழுகை வந்தது. அது தன்னுடையது இல்லை அப்படின்னு நினைக்கிற போது சிரிப்பு வந்தது. மறுபடியும் அது தன்னுடையது தான் அப்படிங்கிற உணர்வு வரும்பொழுது அழுகை. எது எதிலிருந்து நீ நீங்கி இருக்கிறாயோ அது அதிலிருந்து உனக்கு துன்பம் இல்லை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். இந்த உடம்பு என்னுடையதில்லை அப்படிங்கிற உணர்வு வந்துட்டா அது ஒரு பெரிய நிலை. அந்த நிலை வந்து வரணும். எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம், ஆனா பற்றுல விழுந்துடக்கூடாது. உலகத்தில் இருங்கள், ஆனால் உலகத்தவராக இருக்காதீர்கள். உலகிற்குள் இருங்கள், உலகம் உங்களுக்குள் வந்துவிட அனுமதிக்காதீர்கள். விலகி இருங்கள், விழித்திருங்கள், மௌனமாய் பார்த்திருங்கள் அப்படிங்கிறது சான்றோர் கருத்து. செய்ய வேண்டிய கடமையிலிருந்து விலகி இருக்கிறவர்கள் நம்ம கிட்ட நிறைய பேர் உண்டு. அப்படிப்பட்ட ஒருத்தர் டாக்டர் கிட்ட போனார். டாக்டர், நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன், எனக்கு ஒரே அசதியா இருக்கு, என்னை சோதிச்சு பாருங்க, ஆலோசனை சொல்லுங்க ஏதாவதுன்னார். டாக்டர் அவரை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு சொன்னார், இதோ பாரு, உனக்கு இப்போ தேவைப்படுறது முழு ஓய்வு. நீ எவ்வளவு சீக்கிரமா ஆபீஸுக்கு போறியோ அவ்வளவுக்கு உனக்கு நல்லது அப்படின்னாராம். ஒரு ஆள் இருந்தார். அவரு தன்னை ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டார். மௌன குரு, வாயை திறக்கிறது இல்லை. அவருக்கு 2 சீடர்கள் உண்டு. இவங்க தான் வர்றவங்க கிட்ட பேசுவாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு நாள் இந்த சீடர்கள் 2 பேரும் எங்கேயோ வெளியில போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அங்க வந்தார். குரு கிட்ட போனார். குருவே, புத்தர்னா என்ன அப்படின்னு கேட்டார். குருவுக்கு ஒன்றும் புரியல. அவர் உண்மையான குருவா இருந்தாவில் புரியும். திருன்னு முழிக்க ஆரம்பிச்சார். இந்த நேரம் பார்த்து இந்த சீடர்களும் எங்கேயோ போயிட்டாங்களே, என்ன பண்றது, உதவிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படி சுற்றுமுற்றும் பார்த்தார். வந்தவர் இதை கவனிச்சார். ஏதோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அடுத்த கேள்வியை கேட்டார். தர்மம்னா என்ன சுவாமி அப்படின்னார். குருவுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. நம்ம நிலைமை இப்படி ஆயிட்டுதே, இக்கட்டில் விட்டுட்டு போயிட்டாங்களே எங்கேயோ, இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி விட்டத்தை பார்த்தாராம். அப்புறம் குனிஞ்சு தரைய பார்த்தார். அப்படியே உட்காந்துட்டார். வந்தவர் உடனே அடுத்த கேள்விக்கு போயிட்டாராம். தியானம்னா என்ன சுவாமின்னாராம். பாவம் என்ன பண்ணுவார் அந்த குரு, பேசாம கண்ணை கெட்டியா மூடிக்கிட்டார். இது ஏதடா வம்பா போச்சுன்னு. இவர் இப்படி பண்ணா கூட வந்தவர் சளைக்கல. இன்னொரு கேள்வியும் கேட்டார். ஆசீர்வாதம்னா என்னன்னாராம். இவர் பார்த்தார், இப்படியே போனா இவர் கேள்வி கேட்கறத நிறுத்த மாட்டார்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற பாவனையில 2 கையையும் விரிச்சு காட்டினாராம். வந்தவர் முகத்துல மகிழ்ச்சி, மன நிறைவு, ஏதோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அங்கிருந்து புறப்பட்டு போனார். வழியில அந்த குருவோட சீடர்கள் 2 பேரையும் சந்திச்சார். உங்க குருவை நாங்க பார்த்துட்டு வரோம் அப்படின்னாராம். இவரு என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க அவங்க. இவர் விவரமா சொன்னாராம். உங்க குரு தெரியுமா, எப்பேற்பட்ட ஞானி தெரியுமா, புத்தர்னா என்னன்னு கேட்டேன், அதுக்கு அவர் அப்படியும் இப்படியும் பார்த்தார், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, மக்கள் புத்தரை அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க,
உண்மையில் அவர் அங்கேயும் இங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் செய்கை மூலமாக உணர்த்தினார். அதுக்கப்புறம் தர்மம்னா என்னன்னு கேட்டேன். ஒரு மேலையும் கீழையும் பார்த்து தர்மம் சமமானது, அதில் உயர்வு தாழ்வு இல்லை அப்படிங்கிறத உணர்த்தினார். அதுக்கப்புறம் தியானம்னா என்னன்னு கேட்டேன். கண்ணை மூடிக்கிட்டார். கண்ணை மூடி காணும் அற்புதம் அதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியா ஆசீர்வதிக்கப்படுறது பற்றி கேட்டேன். கைகளை நீட்டி உதவுறது தான் அது அப்படிங்கிறத 2 கையையும் விரித்து உணர்த்தினார். எவ்வளவு பெரிய மகான் அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். சீடர்கள் அதுக்கப்புறம் மெதுவாக குரு கிட்ட வந்து சேர்ந்தாங்களாம். அவங்கள பார்த்ததும் குருவுக்கு கோபம் வந்துட்டுது. அடே பாவிகளா, எங்கடா போய் தொலைஞ்சிங்க? நான் ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னாராம். இது மாதிரி தான் சாதாரண மனிதர்களின் புற வேடங்களில் மயங்கி போயிடுறோம். அவங்க பேச்சு, செய்கை, பார்வை இதுல எல்லாம் ஏதோ பெரிய தத்துவம் இருக்கிறதாக நினைச்சுக்கிறோம். உண்மையிலேயே அந்த தத்துவங்கள் யாருக்கு சொந்தம்? அவங்களுக்கு இல்லை, நமக்கு தான் சொந்தம். நாம தானே அதை கற்பிச்சுக்கிட்டோம். நம்மை நாம அடையாளம் கண்டுக்கிறது இல்லை. நாம யாருங்கிறது நமக்கு புரியறது இல்லை. அதுதான் இன்னைக்கு நடக்கிறது. அதனால தான் அடுத்தவங்களை தேடி ஓடிட்டு இருக்கிறோம். சில வீடுகளில் கூட இது மாதிரி சைகைகள் உண்டு. சில குடும்ப தலைவர்கள் தினமும் காலையில கண்ணை கெட்டியா மூடிக்கிட்டு கை 2யும் சுத்தமா விரிச்சு வச்சுட்டு உட்காந்து தியானம் பண்றது வழக்கம். எதுக்காக அப்படி பண்றீங்கன்னு ஒருத்தரை பார்த்து கேட்டேன். இந்த மாசம் வாங்கின சம்பளம் பூரா தீர்ந்து போச்சு, இனிமே என் கையில சுத்தமா ஒண்ணும் இல்லை, புதுசா எதுவும் செலவு வச்சுடாத அப்படிங்கிறத அப்படி உள்ளங்கை 2யும் விரிச்சு காட்டி அவங்களுக்கு உணர்த்துறேன், அவ்வளவுதான் அப்படின்னு. ஒரு நாள் ஒரு நண்பரை சந்திச்சேன். உங்க வீடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்ன்னு. அவர் என்ன ஒரு மாதிரியா பார்த்தார். அப்புறம் சொன்னார், தெரியும் அப்படின்னாரு. சரி, உங்க தொலைபேசி எண் உங்களுக்கு தெரியுமான்னு. அதுவும் தெரியும்னார். உங்க மனைவி மக்கள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். என்ன ஒரு மாதிரியா பார்த்தார். அப்புறம் சொன்னார், அதுவும் தெரியும் சார் அப்படின்னார். சரி, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். இப்பதான் அவர் முழிக்க ஆரம்பிச்சார். அவர் மட்டும் அப்படி இல்லை, நாம எல்லாருமே அப்படிதான். எதிரில் நிக்கிறது யாருங்கிறது தெரியும், நாம யாருன்னு நமக்கு தெரியாது. உண்மையிலேயே நாம யார்? இந்த கேள்விக்கான பதில தான் வாழ்க்கை பூரா நாம தேடிட்டு இருக்கிறோம். புத்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க கடவுளை பத்தி கவலைப்பட தேவையில்லை, உங்களை பத்தின கவலை உங்களுக்கு இருந்தா போதும் அப்படிங்கிறார். நான் யார், எனக்கு ஏன் இந்த கவலை அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்குங்க அப்படிங்கிறார். நாம ஏன் கடவுளை படைச்சோம்? அது ஒரு நழுவல் முயற்சியாம். அதாவது தன்னிடமிருந்து தானே தப்பிக்கிற ஒரு முயற்சியாம். இப்படிதான் அதை சொல்றாங்க அறிஞர்கள்லாம். மக்கள் பொய்யான பிரச்சனைகள்ல ஆர்வமா இருக்கிறாங்க, அதுக்கு தீர்வு காணவும் முயற்சி பண்றாங்க. கடவுளை பத்தி விவாதிக்க எல்லாருக்கும் விருப்பம், தன்னுடைய சுயம் பற்றிய பிரஜையே இருக்கிறது இல்ல. ஆகக்கூடிய விஷயம் என்னன்னா, கடவுள் சமாளிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறார். மனவியல் என்ன சொல்லுது தெரியுமா? கடவுள், சொர்க்கம், மறுபிறவி இதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறவங்க யார் தெரியுமா? போருக்கு போறவன், துன்பத்துல சிக்கி கஷ்டப்படுறவன், நோய் படுக்கையில விழுந்தவன், இவங்க தான். நாம அனுபவத்திலே பாக்குறோமே இதையெல்லாம். கடவுளை துணைக்கு கூப்பிடுறவங்க யாருன்னு கவனிச்சு பாருங்க. பரீட்சை எழுத போறவன், வேலை தேடி அலையிறவன், பண நெருக்கடியில் இருக்கிறவன், விபத்துல சிக்கிக்கிட்டவன், இவங்கெல்லாம் தான். தேர்வுல வெற்றி பெற்றதும் அவரை துணைக்கு கூப்பிடுறது இல்லை, வேலை கிடைச்சதும் அவர் துணை தேவைப்படுறது இல்லை. ஏன் இப்படி? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. துன்பம் வருகிற போது அந்த துன்பத்தை தவிர்க்க வேண்டிய நிலையில அதிலிருந்து நழுவி போறதுக்காக பிரார்த்தனை தேவைப்படுது. எல்லாம் நல்லபடியா நடக்கிறப்போ பிரார்த்தனை செய்யறது இல்லை. புத்தருடைய வழி என்ன தெரியுமா? அந்த வழியில கடவுளும் கிடையாது, பிரார்த்தனையும் கிடையாது. புத்தர் செய்தது இதைத்தான். அதாவது கடவுள்கிட்ட இருந்து மனிதனையும், மனிதன் கிட்ட இருந்து கடவுளையும் அவர் விடுவித்தார். புத்த மதம் என்ன சொல்லுது தெரியுமா? கடவுள் பிரச்சனை அல்ல, மனிதன் தான் உண்மையான பிரச்சனை அப்படின்னு சொல்லுது. உங்களை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்களே கடவுள் ஆயிடுவீங்க அப்படிங்கிறது தான் புத்த மதம். அதனால நமக்கு தேவை உள்முக பயணம். நான் யார் அப்படிங்கிற கேள்வியோட உள்ள போகணும். அங்க போனாதான் தெரியும் நான் அப்படின்னு அங்க யாருமே இல்லைங்கிறது. இதெல்லாம் புத்தர் சொல்லுகிற ஒரு தத்துவம். தத்துவம்னு சொன்னாவே நமக்கெல்லாம் அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். நம்ம பொறுத்த வரைக்கும் தத்துவம்ங்கிறதுல 2 வகை உண்டு. ஒன்னு தத்துவம், இன்னொன்னு மகா தத்துவம். தத்துவம்னா என்ன தெரியுமா? கேட்கறவங்களுக்கு புரியப்படாது, அதுதான் தத்துவம். மகா தத்துவம் என்னன்னா சொல்றவங்களுக்கும் புரியப்படாது. அந்த வகையில பார்த்தா இன்று ஒரு தகவலும் ஒரு மகா தத்துவம் தான்.
ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். கற்பனையிலேயே காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ஒரு மரத்தடியில உட்காந்துருந்தான். அவனுக்கு பசிக்கிற மாதிரி தெரிஞ்சது. உடனே கற்பனையிலேயே சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். அதாவது எதிரில் இலை போட்டு சாப்பாடு போடப்பட்டிருக்கிறதாகவும் அதை இவன் சாப்பிட்றதாகவும் நினைச்சுக்கிட்டு கையை மட்டும் வாய்க்கும் தரைக்குமா அப்படியும் இப்படியும் கொண்டுகிட்டு போய் பாவனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு இவன் ஏதோ பலமான விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு தான் தோணும். அது மாதிரியே பண்ணிட்டு இருந்தான். அந்த வழியா ஒரு சன்னியாசி வந்துகிட்டு இருந்தார். இவனை பார்த்தார். என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறானே அப்படின்னு நினைச்சாரு. கொஞ்ச நேரம் அவனையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். இவரை பார்த்ததும் அவன் இன்னமும் சுவாரஸ்யமா சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். அப்பப்பா, என்ன இது, இந்த குழம்பு இவ்வளவு காரமா இருக்கு, என்னுடைய நாக்கே எரிஞ்சு போடும் போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு குவளையை எடுத்து தண்ணி குடிக்கிறது மாதிரி பாவனை பண்றான். அப்பாடா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குவளையை கீழே வைக்கிறது மாதிரி ஒரு பாவனை பண்றான். சன்னியாசி பார்த்தார். என்னப்பா, சாப்பாட்டுல காரம் அதிகமோ அப்படின்னார். ஆமா சுவாமி, ஞாபகம் மறதியில் கொஞ்சம் மிளகாய் அதிகமா சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா. சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டார். அவன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையா உட்காந்துருந்தார். அவன் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தண்ணியை எடுத்து குடிச்சான். எல்லாம் கற்பனையிலேயே. அதுக்கப்புறம் சன்னியாசி பேச ஆரம்பிச்சார். இதை பாருப்பா, உன்னுடைய கற்பனையை நான் மெச்சுறேன். இருந்தாலும் உன் சாப்பாட்டுல ஒரு இனிப்பையும் வச்சிருக்கலாமே, ஏன் மிளகாய அளவுக்கு அதிகமா போட்டுட்டு அவஸ்தைப்படுற அப்படின்னார். அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் இவர் சொன்னார், இதை பாருப்பா, இனிமேல உன்னுடைய கற்பனையும் உயர்ந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு உபதேசம் பண்ணிவிட்டு போனார். எப்பவும் உயர்வை பத்தியே சிந்திக்கணும். உயர்வு கிடைக்கலன்னா கூட அப்படி சிந்திக்கிறத நிறுத்தப்படாது அப்படிங்கிறார் திருவள்ளுவர். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நேர்த்து. ஊக்கம் இல்லாம உலகத்துல வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அதனால உயர்வாவே சிந்திக்கணும். அது நம்மளை ஊக்கப்படுத்தும். இது பெரிய ஒரு வாக்கு. இந்த உலகத்துல கற்பனையிலேயே வாழ்கிற சில கஞ்சர்களும் உண்டு. அதாவது 2 கஞ்சர்கள், 2 பேரும் பக்கத்து பக்கத்து ஊர்ல இருந்தாங்க. பொங்கல் சமயம். ஒரு கஞ்சன் தன்னுடைய மகனை கூப்பிட்டான். இதோ பாருப்பா, பக்கத்து ஊர்ல என்னுடைய நண்பன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு பொங்கல் பரிசு ஏதாவது கொடுக்கணும். நான் ஒரு 4 ஆட்டுக்குட்டியை தரேன், நீ கொண்டுகிட்டு போய் கொடுத்துட்டு வந்து விடுறியா அப்படின்னு கேட்டான். சரி, நான் புள்ள ஒரு பைய கையில் எடுத்துக்கோன்னா. அவன் எடுத்துக்கிட்டான். இந்த ஆட்டுக்குட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா போடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 அப்படின்னு எண்ணிக்கிட்டே வெறும் சைகையாலேயே ஆட்டுக்குட்டியை பிடிச்சி போடுறது மாதிரி பாவனை பண்ணிட்டு இருக்கிறான். அவன் பிள்ளையும் அதை ரொம்ப அக்கறையா வாங்கிக்கிறது மாதிரி வாங்கிட்டு அந்த பைய தூக்கிட்டு அடுத்த ஊருக்கு போறான். இவன் அங்க போய் சேர்ந்த நேரத்துல அந்த கஞ்சன் ஊர்ல இல்ல, எங்கேயோ வெளியில போயிருக்கிறான். அவனோட புள்ள மட்டும்தான் வீட்டுல இருந்தான். இவன் அவன்கிட்ட, இதை பாரு, எங்க அப்பா உங்க அப்பாவுக்கு ஆட்டுக்குட்டி கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு, பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி பாவனையிலேயே ஒவ்வொன்னா எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டான். அவனும் வாங்கிட்டான் வாங்குறது மாதிரி. அப்புறம் சொன்னான், சரிப்பா, நானும் பதிலுக்கு ஏதாவது ஒன்னுகிட்ட கொடுக்கணும் இல்லையா, அதனால அந்த பைய புடி, ஒரு 10 எலும்பிச்சம்பழம் தரேன், பதிலுக்கு அதை நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கையாலேயே ஒவ்வொன்னா எடுத்து போடுறது மாதிரி பாவனை பண்ணிவிட்டான். அவனும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில போயிருந்த அப்பங்காரன் திரும்பி வந்தான். உள்ள சொன்னான், அப்பா, உன்னோட நண்பர் அவருடைய மகன் மூலமா உனக்கு 6 ஆட்டுக்குட்டி கொடுத்து அனுப்பியிருந்தார், நானும் பதிலுக்கு ஒரு 10 எலுமிச்சம்பழம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னா. எப்படிடா கொடுத்தேன்னு கேட்டார் அப்பா. இப்படிதான் கொடுத்தேன்னு சொல்லி சைகையிலேயே காட்டினான். இதை பார்த்ததும் அப்பங்காரனுக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டுது. பலார்னு அரைஞ்சுட்டான் பையனு. ஏன்பா அரைஞ்ச, 10 எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டேனே அப்படிங்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்டான். அது கூட பரவாயில்ல, நீ காட்டுற சைகையை பார்த்தா ஆரஞ்சு பழம் சைஸுக்கு இருக்குதே, அவ்வளவு பெருசா ஏன் கொடுத்த, அதுதான் எனக்கு கோபம் அப்படின்னா. ஒரு ஊர்ல ஒரு சித்தர் இருந்தார், சூஃபி சித்தர். அவர் ஞானம் பெற்ற ஒரு சித்தர். ஒரு நாள் அந்த நாட்டு மன்னன் அவரை பார்க்கறதுக்காக வந்தான். என்ன வேணும் உனக்குன்னு கேட்டார். நான் கடவுளை பார்க்கணும், அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னா அவன். சித்தர் கொஞ்சம் யோசனை பண்ணார். சரி, போயிட்டு நாளைக்கு வாடினார். அதே மாதிரி மன்னன் போயிட்டு அடுத்த நாள் வந்தான். இங்க நீ என்னோட 1 வாரம் தங்கியிருக்க வேண்டியிருக்கும்னார். சரின்னா ஒரு பிச்சை பாத்திரத்தை தூக்கி கையில கொடுத்தார். அவனுக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் வாங்கிட்டான்.
வாங்கிட்டு இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். இதை ஒன்றும் செய்ய வேணாம், இதை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு போ, வீடு வீடாக பிச்சை எடுத்துக்கிட்டு வா. அப்படி வந்த பிறகுதான் உனக்கு சாப்பாடும் ஓய்வும் கிடைக்கும். ஒரு வாரம் இப்படி செய், அதுக்கப்புறம் 8வது நாள் நாம கடவுளை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னார். இப்படி ஒரு சொன்னதை கேட்டதும் அந்த அரசனுக்கு அதிர்ச்சி ஆயிட்டுது. ஒரு மாதிரி ஆயிட்டான். தன்னுடைய சொந்த நாட்டில் சொந்த குடிமக்கள் கிட்ட போய் பிச்சை எடுக்கிறதா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தான். அதுக்கப்புறம் மெதுவா அவன் அந்த சித்தரை பார்த்தான். ஐயா, சொந்த நாட்டிலேயே பிச்சை எடுக்கிறதுன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, வெக்கமா இருக்கு. நான் வேணும்னா வெளி தேசத்துல எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கவா அப்படின்னு கேட்டான். இதுக்கு அந்த சித்தர் ஒரு சம்மதிக்கலை. இதோ பாரு, உன்னால பிச்சை எடுக்க முடியலன்னா பேசாம திரும்பி அரண்மனைக்கே போயிடு. அதுக்கப்புறம் கடவுளை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு என்னை தேடிட்டு வரக்கூடாது அப்படின்னு விட்டார். மன்னன் தயங்கினான். இருந்தாலும் மனசை சரி பண்ணிட்டு சம்மதிச்சான். சரிங்க, ஒரு வாரம் இங்க தங்குறேன், நீங்க சொல்றது மாதிரி பக்கத்து கிராமங்களுக்கு போறேன், வீடு வீடா பிச்சை எடுக்கிறேன், வர்றேன் அப்படின்னா. ஒரு வாரம் தெரு தெருவா பிச்சை பாத்திரத்தோட அலைஞ்சான். சொந்த ஊர்ல சொந்த குடிமக்கள் கிட்ட பிச்சை எடுத்தான். 7 நாள் முடிஞ்சது. 8வது நாள் அந்த சித்தர் மன்னனை கூப்பிட்டார். இப்படி வாழ்னார். வந்தான். இனிமே நீ கடவுளை பத்தி என்கிட்ட கேட்கலாம்னார். இனிமே கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை சுவாமின்னா இவன். ஒரு வார காலம் பிச்சை எடுத்த பிறகுதான் கடவுளை காண முடியும் அப்படின்னு நான் கனவு கூட காணவில்லைன்னா. அப்படின்னா நீ பிச்சை எடுத்த காலத்துல அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்டார் அவரு. சுவாமி, ஒரு வார காலம் பிச்சை எடுத்ததுல என்னுடைய ஆணவம் அழிஞ்சுட்டுது. அது இப்போ இருக்கிற இடமே தெரியல. இப்ப அதை காணவே காணோம். பிச்சைக்காரனா இருந்தப்போ பெற்றதை மன்னனாக இருக்கும் போது பெற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மன்னன். அடக்கம் பிறந்தவுடன் தெய்வீக கதவுகள் திறந்து கொள்ளுகின்றன அப்படிங்கிறார் ஓஷோ. நம்மால் ஒருத்தன் ஆணவம் அழியணுங்கிறதுக்காக ஒரு திருவோட்டை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா பிச்சை எடுக்க ஆரம்பிச்சான். என்ன, தெய்வீக கதவுகள் திறந்துதா அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். தெய்வீக கதவு திறக்கிறதுக்கு முன்னாடியே எங்க வீட்டு கதவு சாத்திக்கிட்டுதுன்னா. என்னடா சொல்றேன்னார். இனிமே வீட்டுக்குள்ளேயே வர வேணாம், இதையே தொழிலா வச்சுக்கோ அப்படின்னு எங்க வீட்டுல சொல்லிவிட்டாங்க சார் அப்படின்னா. ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை. ஆனா அவனுக்கு எந்த மொழியும் தெரியாது. இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டான். ஏதோ ஒரு தேசத்துக்கு போய் சேர்ந்தான். அங்க அவனுக்கு யாரையும் தெரியாது. அவங்க என்ன மொழியில பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது கூட புரியல. என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்கிறான். எதிர ஒரு பெரிய கட்டிடம், நிறைய பேர் உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. இவனும் அவங்க பின்னாடியே உள்ள போனான். ஒரு பெரிய அறை, அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்குறாங்க. இவனுக்கு நல்ல பசி, அதனால இவனும் உட்காந்தான். சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டான். அன்பான உபசரிப்பு. இவன் மனசு உள்ள நினைச்சுக்கிட்டான், இது ஏதோ அரசருடைய அரண்மனை மாதிரி தெரியுது, இன்னைக்கு ஏதோ விருந்து நடக்குது, நல்ல வேளை நம்ம பசியும் தீர்ந்தது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நிமிர்ந்து பார்க்கறான். சாப்பாடு பரிமாறினவன் எதிரில் ரொம்ப பணிவோட முதுக வளைச்சி வணக்கம் தெரிவிச்சான். இவனும் எழுந்திருச்சு நின்று முதுக வளைச்சி வணக்கம் தெரிவிச்சான். ரொம்ப நன்றின்னா. அவன் ஒரு சீட்டை இவன் கையில கொடுத்தான். இவன் அதை வாங்கி பார்க்கறான். என்ன எழுதியிருக்குன்னு ஒன்றும் புரியல. சரி, இந்த நாட்டில் தங்களுடைய நன்றியை சீட்டில் எழுதி தான் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் நன்றின்னா. ஆனா அவன் காசை கொடுங்கன்னா. ஏன்னா அது ஒரு ஹோட்டல், இவன் சாப்பிட்டதுக்கான பில் அது. இவன் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. நன்றின்னு அந்த சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை வாங்கி சட்டை பையில பத்திரமா வச்சுக்கிட்டு பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சின்னா. ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு இவ்வளவு தூரம் மரியாதை பண்றீங்களே, எங்க ஊருக்கு போனதும் உங்களை பத்தி நிறைய சொல்லுவேன் அப்படின்னா. இவன் என்ன சொல்றான்னு அவனுக்கு புரியல. இவனை பிடிச்சி அழைச்சிட்டு போய் முதலாளி முன்னாடி நிறுத்தினான். நாம சொன்னதுல இவனுக்கு ரொம்ப பெருமையா இருக்கணும் போல இருக்கு, அதுதான் பெரிய இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு இவன் நினைச்சுக்கிறான். அவரும் பில்லுக்கான பணத்தை கொடுங்கிறாரு. பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றிங்கிறான் இவன். அவரு பார்த்தார், இவனை நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சுட்டார். இவன் என்ன நினைச்சுக்கிட்டான், நம்மளை இந்த ஊர் ராஜா முன்னாடியே அழைச்சிக்கிட்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க போல இருக்கு, என்ன ஒரு பெருந்தன்மை அப்படின்னு நினைச்சுக்கிறான். நீதிபதி சொன்னார், சாப்பிட்டதுக்கான பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா அதுக்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டி இருக்கும்னார். ராஜாவே நமக்கு நன்றி சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறான் இவன்.
என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லைங்க அப்படின்னா. அவரு பார்த்தார், இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணார். உடனே தீர்ப்பு எழுதினார். இவனை கழுதையில பின்புறமா உட்கார வைங்க, இவன் ஒரு மோசடிக்காரன் அப்படின்னு ஒரு போர்டு எழுதி அவன் கழுத்துல மாட்டுங்க, அப்புறம் அந்த கழுதையை ஊரு பூரா விரட்டுங்க அப்படின்னார். இவனுக்கு தான் மொழி புரியலையே, ஏதோ நடக்குது அப்படிங்கிறது மட்டும் புரியுது. எல்லாரும் சேர்ந்து இவனை ஒரு கழுதை மேல உட்கார வச்சாங்க. ஓஹோ, நம்மளை பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்துறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறான் இவன். எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டே கையை தட்டிக்கிட்டு கழுதை பின்னாடி ஓடி வர்றாங்க. இவனுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்குது. எல்லாருக்கும் கை கூப்பி வணக்கம் சொல்லிக்கிட்டே போறான். கூட்டத்துல திடீர்னு ஒரு தெரிஞ்ச முகம் தெரியுது. அவனுடைய தேசத்தை சேர்ந்த ஒரு ஆள் அவன். அவனை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப உற்சாகம். நம்ம ஊருக்கு போனதும் இங்க நமக்கு கிடைச்ச மரியாதையெல்லாம் உண்மைதான்னு சொல்றதுக்கு ஒரு சாட்சியும் கிடைச்சுட்டுது அப்படின்னு நினைச்சுக்கிறான். அவனை பார்த்து கத்தனான், நல்லா பாத்துக்க, இந்த ஊர் மக்கள் எனக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கொடுக்குறாங்கிறத நல்லா கவனிச்சுக்கோ அப்படிங்கிறான். அவனுக்கு அவமானமா போயிட்டுது. தலையை குனிஞ்சுக்கிட்டே நழுவி போயிட்டான். இவன் பார்த்தான், அவன் தலை தெரியல. ஆகா, அவனுக்கு நம்ம மேல பொறாம போல இருக்கு, அதனாலதான் காணாம போயிட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிறான். இப்படி ஒரு வேடிக்கை கதையை பெரியவங்க சொல்றது உண்டு. கதை வேடிக்கையா இருந்தாலும் இதுல உள்ள கருத்து என்ன தெரியுமா? அந்த கழுதை மேல உட்கார்ந்துருக்கிறானே, அது மாதிரிதான் நாமளும் அகங்காரம்ங்கிற கழுதை மேல உட்காந்துக்கிட்டு இருக்கோமா. நாமளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி பிரம்மையில தான் இருக்கிறோமா. என்ன நடக்குதுங்கிறதே புரியறது இல்லை. அகங்காரத்துல பேசுறவனுக்கும் சித்த சுவாதீனம் இல்லாம பேசுறவனுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது இல்லை. அது மாதிரி ஒருத்தன் தன்னுடைய வீட்டை சுத்தி சேற்ற வாரி இறைச்சிக்கிட்டு இருந்தானா. அந்த வழியா வந்த ஒரு பெரியவர் அதை பார்த்திருக்கார். என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டாராம். கழுதைகளை விரட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னானா. இங்க கழுதைகளே காணுமே அப்படின்னாராம் அவரு. அதுதான் ஏற்கனவே விரட்டி விட்டனே அப்படின்னானா இவன். ஒரு பள்ளிக்கூடம் வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். நடத்தி முடிச்ச உடனே கேட்டார், மாணவர்களே, இதுவரைக்கும் நான் நடத்தின பாடத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்புறம் ஒவ்வொருத்தரா கேட்டார். ஒரு மாணவன் எழுந்திருச்சான். சார், எனக்கு சந்தேகம் எதுவுமே இல்லைன்னா. ஏன்னு கேட்டார். ஏன்னா எனக்கு நீங்க நடத்தின பாடம் தெளிவா புரிஞ்சுட்டுது, அதனால சந்தேகம் வரலன்னா. இன்னொரு மாணவன் எழுந்திருச்சான். சார், எனக்கும் சந்தேகம் எதுவும் இல்லைன்னா. ஏண்டான்னு கேட்டார். ஏன்னா எனக்கு நீங்க நடத்தின பாடம் எதுவுமே புரியல, அதனால சந்தேகம் வரல அப்படின்னா. இந்த இடத்துல நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த உலகத்துல எல்லாம் புரிஞ்ச ஒருத்தனுக்கும் சந்தேகம் வராது, எதுவுமே புரியாத ஒருத்தனுக்கும் சந்தேகம் வராது. அறகுறையா புரிஞ்சுக்கிட்டவன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு தான் அடிக்கடி சந்தேகம் வரும். ஆக மாணவர்களை இந்த 3 வகையா பிரிக்கலாம். அதே மாதிரி தான் மனிதர்களையும் 3 வகையா பிரிக்கிறாங்க ஆன்மீகவாதிகள். ஒரு ஆன்மீக பெரியவர் என்ன சொல்றார் தெரியுமா? இந்த உலகத்துல 3 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்களாம். முதல் வகை எப்படி தெரியுமா? இவங்களுக்கு எதையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமும் தெரியும். இவங்க ஞானத்தின் முழு வடிவா இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, எந்த கேள்விகளும் கிடையாது. இந்த நிலையில இருக்கிறவன் கிருஷ்ணன். எல்லாத்துக்கும் விட தெரிஞ்சுக்கிட்ட நிலையில அவன் விடையாக மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது நிலையில இருக்கிறவன் அர்ஜுனன். இவனுக்கு எப்ப பார்த்தாலும் கேள்விதான், சந்தேகம்தான். பதில் சொல்ல சொல்ல அவனுக்கு இருக்கிற சந்தேகமும் அதிகமாகிட்டே இருக்கும், குறையவே குறையாது. அர்ஜுனன் மாதிரி உள்ளவங்க எப்பவும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கேள்விக்கு விட கிடைச்சுட்டுன்னு வைங்க, உடனே இன்னொரு கேள்வி அவங்க கிட்ட இருந்து வரும். கிருஷ்ணனுடைய நிலை எப்படின்னா அது கேள்விகளே அற்ற ஒரு நிலை. அர்ஜுனனுடைய நிலை எப்படின்னா அது கேள்விகளை தவிர வேறு எதுவும் அற்ற ஒரு நிலை. இவங்களை தவிர இன்னொரு ஆள் இருக்கிறான், அவனுக்கும் கேள்விகள் அற்ற ஒரு நிலை தான். அவன் யாருன்னா துரியோதனன். இவனுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமே சுத்தமா கிடையாது. ஆவலே இல்லைங்கிறதுனால அதை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. அதனால அவனுக்கு கேள்விகள் அற்ற ஒரு நிலையில அவன் இருந்துகிட்டு இருக்கிறான். எல்லா பதிலும் தெரிந்து கொண்ட நிலையில கிருஷ்ணனும் கேள்விகள் அற்ற நிலையில இருக்கிறான். தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவலே இல்லாத துரியோதனனும் கேள்விகள் அற்ற நிலையிலே இருக்கிறான். இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம 2ம் கெட்டான் நிலையில இருக்கிறானே, அவன் தான் அர்ஜுனன். அதனால பெரியவங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல அர்ஜுனன்களா இருக்கிறவங்க ஒண்ணு துரியோதனனா மாறிடணும், இல்லைன்னா கிருஷ்ணனா மாறிடணும். இதை தவிர வேற வாய்ப்பு இல்லை.
துரியோதனன் மாதிரி உள்ளது விலங்கு நிலை, கிருஷ்ணன் மாதிரி உள்ளது தெய்வ நிலை. அர்ஜுனன் விலங்காவும் ஆக முடியல, தெய்வமாவும் ஆக முடியல. இப்படி ரெண்டும் கெட்டானா இருக்கிற வரைக்கும் இந்த கேள்விகளும் பிரச்சனைகளும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுதான் பெரியவர்கள் சொல்லுகிற அனுபவ உண்மை. ஒரு ஆசிரியர் ரொம்பவும் விரிவா விளக்கமா பாடம் நடத்தின பிறகு, மாணவர்களே ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்கன்னாராம். ஒரு மாணவன் எழுந்திருச்சான். சார், எனக்கு ஒரு சந்தேகம்னா. என்னன்னு கேட்டார். இது வரைக்கும் என்ன பாடம் சார் நடத்துனீங்க அப்படின்னா அந்த பையன். ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். ஒரு நாள் அவருடைய அரசவைக்கு ஒரு ஓவியன் வந்தான். அவன் சீனா தேசத்திலிருந்து வந்தவன், தாவோ சிந்தனையாளன். அவன் அங்க மன்னர் முன்னாடி நிக்கிறான். யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை என்னால செய்ய முடியும்னா. இவன் இப்படி சொன்னதை கேட்டதும் ஏற்கனவே அங்க இருந்த அரசவை ஓவியன் ஒருத்தனுக்கு கோபம் வந்துட்டுது. இதோ பாரு, இப்படி எல்லாம் பேசக்கூடாது, நான் வேணும்னா உன்னுடைய சவாலை ஏத்துக்கிறேன் அப்படின்னா. நாம 2 பேரும் ஓவியம் தீட்டுவோம், அதை பார்த்துட்டு நம்ம 2 பேர்ல யாரு சிறந்த ஓவியன் அப்படிங்கறத மன்னரே தீர்மானம் செய்யட்டும், என்ன சொல்ற அப்படின்னு கேட்டான் அவன். அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். போட்டி ஆரம்பமாச்சு. அரசர் அவங்களுக்கு 2 சுவர்களை ஒதுக்கி கொடுத்தார். 6 மாச காலம் அவகாசம் கொடுத்தார். 2 ஓவியர்களும் அவங்க வேலையை ஆரம்பிச்சாங்க. இரவு பகலா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. 6 மாசம் முடிஞ்சது. அரசர் பார்த்தார். முதல்ல தன்னுடைய அரசவை ஓவியர் தீட்டி இருந்த ஓவியத்தை பார்த்தார். ரொம்ப பிரமாதமா இருந்தது, பாராட்டினார். இதோ பாரு, உன்னுடைய ஓவியம் அற்புதமா இருக்கு, உயிரோட்டம் உள்ளதா இருக்குது, கலையின் உச்சமே இதுதான், இதை விட சிறந்த ஒரு ஓவியத்தை வேற யாராலையும் படைக்க முடியாது அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த சீன ஓவியன் கிட்ட போனார். எங்க உன்னுடைய ஓவியம்னு கேட்டார். திரைச்சீலையை விலக்கி விட்டு பாருங்கன்னா. மன்னர் அந்த திரைச்சீலையை விளக்குனார். உள்ள ஓவியம் இருக்க வேண்டிய இடம் கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுது. அவன் அந்த 6 மாச காலமா அந்த சுவரை தேய்ச்சி தேய்ச்சி கண்ணாடி மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறான். அதுக்கு நேரா எதிர் சுவர்ல அரசவை ஓவியன் தீட்டின ஓவியம் இருக்கு. அது எதிரில் இருந்த இந்த கண்ணாடியில பட்டு பிரதிபலிக்குது. மன்னர் யோசனை பண்ண ஆரம்பிச்சார். அப்புறம் அந்த சீன ஓவியனை பார்த்து கேட்டார். இதோ பாரு, நீ என்னுடைய ஆளை தோற்கடிச்சுட்ட அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை, ஆனாலும் எங்களை ஏமாத்தி இருக்கிற, எந்த ஓவியமும் நீ வரையிலையே அப்படின்னார். அரசே, இதுதான் உண்மையான ஓவியம், உயிருள்ள ஓவியம். இது மனோபாவங்களை பிரதிபலிக்கும், மாறுகின்ற காலங்களை அப்படியே காட்டும் அப்படின்னா அந்த சீன ஓவியன். கையால வரைகிற ஓவியங்கள்ல சலனம் இல்லை, கண்ணாடி அப்படி கிடையாது, சக்தியின் ஓட்டம் அதுல எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். கண்ணாடி மட்டுமே ஜீவனுள்ள ஓவியமா இருக்க முடியுங்கிறத அந்த சீன ஓவியன் தெரிஞ்சு வச்சிருந்தான். ஏன்னா அவன் ஒரு தாவோ சிந்தனையாளன். ஒவ்வொரு குழந்தையும் இந்த கண்ணாடியோட தான் பிறக்குது. ஆனா நாம என்ன செய்யறோம்னா, ஓவியங்களை கண்ணாடி மீது பதிப்பிச்சு விடுறோம். கண்ணாடி நம்மளை பிரதிபலிக்குது. நம்முடைய அழகோ அவலட்சணமோ கண்ணாடியை பாதிக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது. கடந்து போன வினாடியை பத்தி அது சிந்திக்கிறது இல்லை. அடுத்த கணத்தை பத்தின எதிர்பார்ப்பும் அதுகிட்ட கிடையாது. அதுதான் பற்றற்ற நிலை. மனிதனுக்கு தேவைப்படுறது அதுதான். கண்ணாடி கிட்ட இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது. வாழ்க்கையில மனிதர்களை நேசிக்கலாம், உலகின் அழகையெல்லாம் பிரதிபலிக்கலாம், ஆனா எதையும் பற்றி கொண்டு விடக்கூடாது அப்படிங்கிறது பெரியவர்கள் அறிவுரை. துயரம்ங்கிறது பற்றுக்களின் சாயை. கண்ணாடி முன்னாடி நிக்கிறப்போலாம் நமக்கு இந்த ஞாபகம் வரணுமா. ஒரு குடும்ப தலைவர் ஒரு நாள் காலையில விடிஞ்சு எழுந்திரிச்சதும் சத்தம் போட்டார். யார் இந்த கருங்குரங்கு படத்தை என் ரூம்ல கொண்டாந்து மாட்டி வச்சது அப்படின்னு கத்தினார். சமையல் கட்டில இருந்து மனைவி பதில் சொன்னாங்க. தூக்க கலக்கத்துல உளராதீங்க, நல்லா பாருங்க, அது படம் கிடையாது, முகம் பார்க்கிற கண்ணாடி அப்படின்னாங்க.